ஹாய் டியர் ட்ராவல் லவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் ரைடர் TN18 பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro 11 தாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேனுவல் கொடுத்துருக்கானுங்க போல். ஒன்று வந்து இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க ஹெல்மெட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த GoPro எப்படி சார்ஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ள பேட்ரி எப்படி போடணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ள எப்படிலாம் நம்ம இது யூஸ் பண்ணலான்ட்டு. சரி, இது நம்மளுக்கு தேவைக்கு போடுவோங்க. ஓகேங்க. இது உள்ள என்ன ஃபஸ்ட்டு பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து GoPro மாட்டிட்டு நம்ம அப்படியே வீலாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கனால இப்போ நம்ம சப்போஸ் கையில் இருந்து தண்ணியில் கீழே விழுந்தால் கூட GoPro வந்து உள்ளே போகாது. இந்த ஸ்பாஞ்ச் இருக்குனால அப்படியே மிதக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரோப்பை வந்து நம்ம இப்படி கையில் உள்ளே விட்டுட்டு வீலாக் பண்ணின்னு இருக்கும்போது சப்போஸ் இது கையில் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்தமாரி நம்ம கையிலே இருக்கிறதுக்கு தாங்க இந்த ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. இதை வந்து தலையில் ஃபுல்லாக மாட்டிட்டு GoPro இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீடியோ கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கிளிப் மாரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து GoPro இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதுக்கு வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்று காலி ஆயிடுச்சுன்னா ஒன்று டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கோசம். ஓகே, 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில். அடுத்தது உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மவுண்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே இதுலேயே நம்ம GoPro ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து அப்படியே இதெல்லாம் லேப்டாப்பில் இல்லை பவர் பேங்க்கில் அப்படி கூட சார்ஜ் பண்ணிடலாம். பரவாயில்லைங்க, ஓரளவு கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கேபிள். ஓகே, இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்க்ரூ தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிளிப்பில் வந்து GoPro இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ள நம்ம டைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ மெயினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து உள்ள எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு. ஆனால் இப்போ இதுலேருந்து ஒரு மெயினான பொருள் தாங்க நம்ம ஒன்றும் பார்க்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ GoPro 11 தாங்க. அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நான் ஏன் இந்த ஹீரோ GoPro 11 சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 4K வந்து 120 FPS வரைக்கும் நம்ம ஃபுட்டேஜை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 5.3K வந்து 60 FPS வரைக்கும் நம்ம இதில் ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட மெயினான கேமராவோட MB பார்த்தீங்கன்னா 27 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெப்த்து எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10 மீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து தண்ணியில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வந்து வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் புரியல. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா GB2 ப்ராசஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வரும் இதில் வீடியோ எடுக்கிறத பற்றி தான். இதில் இன்னொரு தரமான ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் நம்ம வீடியோ எடுக்கும்போது கிம்பிளுக்கே டஃப் கொடுப்பாங்க. இவன் அவ்வளோ ஸ்டெடியாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்குங்க ஒவ்வொரு வீடியோவும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஹீரோ GoPro 11 சூஸ் பண்ணேன். இப்போ நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பண்டில் பேக் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது தாங்க இந்த ஹேண்டிலு 2 பேட்ரி ஹெட்ஸ்ட்ராப்பு எல்லாமே வரும். ஸோ இது வந்து 44,000 வந்தது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 51,000 வருங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் GoPro கூட வருதுங்க. அது வந்து 38,000 வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GoPro சார்ஜர் அப்புறம் ஒரு பேட்ரி அவ்வளோதாங்க வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி. இப்போ நம்ம ஒரு வழியாக GoPro வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து அதோட அக்சசரிஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஒன்றா எடுத்து நான் காட்டுறேன். அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே நான் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா GoPro மாட்டுற ஒரு கேஸ் தாங்க. இதுதான் மெயினான ஒரு பொருள். இது வந்து நான் வந்து உல்லான்சி பிராண்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1300 வந்தது. இப்போ நம்ம வந்து அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இப்படி தான் இருக்கும் இதோட இது. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 வந்தது. இது எதுக்கு நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கோப்ரோ வெறுமனே தண்ணியில் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து மெயினாக இதை வாங்கியிருக்கோம். இதில் வந்து கோப்ரோ எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, இந்தமாரி ஹேண்டிலில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பிளாகும் பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோவை எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 2 மெமரி கார்டு தாங்க வாங்கியிருக்கேன். சாண்டிஸ்கில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 128 GB, 2 மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். ஒரு மெமரி கார்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 வந்தது. 2 வாங்கினேன், மொத்தம் 4800 வந்தது. மெயினாக நீங்கள் இந்த மெமரி கார்டு வாங்க இந்த சிம்பிள் இருக்கிற மாரி பார்த்து வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமரா, 2வது வந்து ட்ரோன் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் இருக்கிற மாரி பார்த்து வாங்கினா தான் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் கேமராவில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்தமாரி இருக்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேட்ரி கேஸு வித் 2 எக்ஸ்டர்னல் பேட்ரி தாங்க வாங்கியிருக்கோம். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிசினில் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 வருது. நான் ஏன் இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் நிற்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வாங்கினேன். இருங்க, நான் இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட சார்ஜிங் கேபிள். ஸோ இதுதான் இது உள்ளே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு RGB லைட் தாங்க வாங்கியிருக்கேன். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா உலான்சி. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1900 வந்தது. இதே நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து vlogging பண்ணும்போது இருட்டான டைம்லலாம் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் கலர் வரும். அதுலேயே வந்து மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றினோன்னா கலரு நம்மளுக்கு தேவையான கலர்லாம் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இன்னொரு மோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜின் அந்தோட செட்டப் மாரி வரும். ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஒயிட்டு, வார்மு, அதுக்கப்புறம் தான் RGB. இது 3 இதில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோப்ரோவோட கேஸில் தாங்க மேலே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி டைட் பண்ணிட்டோன்னா, இதை எடுத்து நம்ம vlogging செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா vlog பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைட்டை வாங்குறது. நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக்கு தாங்க வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து vlog பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக வச்சு நம்ம vlog பண்ணுவோம். ஸோ அதனால் ஒயர் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கினோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SX9 தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 வருது. இது வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டரும் ஒரு மைக்கும் ஒன்று கொடுப்பாங்க. டிரான்ஸ்மீட்டரை வந்து நம்ம வந்து இந்த கோப்ரோவோட இந்த கேஸில் வந்து நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கலாம். இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்கை வந்து நம்ம சட்டையில் மாட்டிட்டு நம்ம பேசணுன்னா வாய்ஸ்லாம் வந்து கிளியராக கேப்சர் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர்டு மைக்கு தாங்க வாங்கியிருக்கோம். இதோட பிராண்ட் வந்து போயாவில் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 500 வருது. ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெயினாக கோப்ரோ வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து ஒயர்லெஸ் செட் ஆகாது. அப்போ வந்து ஒயர் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோப்ரோவில் மாட்டிட்டு இந்த ஒயரை ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பேசுறதுக்கு வந்து ஒயர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தாங்க இந்த இது வாங்கினேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மைக் அடாப்டர் தான் வாங்கியிருக்கோம். இது எதுக்குடான்னு பார்க்குறீங்களா, நம்ம வந்து வெறும் இந்த மைக்கு எல்லாம் வந்து கனெக்ஷன் பண்ணால் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மைக் அடாப்டர் வாங்கிட்டு இதை வந்து நம்ம கோப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4200 வருது. அதுக்கடுத்தது ஒரு சின்ன பொருள் ஒன்று நான் காட்ட மறந்துட்டேங்க. அது இதுதாங்க TRS கன்வெர்ட்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மைக் அடாப்டரில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து மைக்கை நம்ம இதில் இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து சப்போர்ட் ஆகும். வெறுமனே மைக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா TRRS அப்படின்ற பின்னு தான் இதில் வரும். ஸோ இதை வந்து இதில் கனெக்ஷன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளாக் ஸ்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்க எதுக்குடா ஒன்று வாங்கினேன்னு பார்க்குறீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் கிடையாது. இதில் வெறும் இவ்வளோ தான் சைஸ் வரும். இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 அடி லென்த்துக்கு வரும். மொபைலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோப்ரோவும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே விளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வருது இது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின் மவுண்ட் தான் வாங்கியிருக்கோம்.
இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா டெலிசினில் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வருது. இதை நான் எடுத்து காட்டுறேன். இதுதாங்க நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள். இதை வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் கோப்ரோ மாட்டி வீடியோ எடுக்க முடியும். இதில் எப்படி மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இதை எடுத்து அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம அந்த நெட்டை டைட் பண்ணிட்டோன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கோம். அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன், தெரியுதுங்களா? இதுதான் இப்போ நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட்டு ஆக்சர் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இதுதாங்க நம்மளுடைய ஹெல்மெட். இதில் தான் நம்ம ஃபுல்லாக விளாகிங்கு எல்லாமே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வந்தது. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த சின்மோன் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாங்க நம்ம கோப்ரோ மாட்டிட்டு ஃபுல்லாக விளாக் பண்ண போகிறோம். ஓகேங்க, நம்ம வாங்கின எல்லா கேஜெட்டுமே உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கோப்ரோ, அப்புறம் அதோட மைக்கு, அது அடாப்டரு, அந்த ஃபுல் செட்டப்பை வந்து எப்படி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க. ஓகே, பாய்ங்க.